பெரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கும் SIR என்று சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் 12 மாநிலங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா உட்பட 12 மாநிலங்களில் அதற்கான வேலைகள் நடைபெற்று வரும் வேளையில் இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது. அந்த நிலையில் கேரள அரசும் தற்போது ஒரு வழக்கை மனு தாக்கல் செய்திருக்கிறது. SIR திருத்தத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் குளறுபடிகள் மற்றும் அதிகப்படியான பணிச்சுமையின் காரணமாக BLOக்கள் தற்கொலை செய்து கொண்டதன் விளைவாக இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கேரள அரசு வழக்கு தொடுத்திருக்கிறது. குறிப்பாக வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்தல், புதிய வாக்காளர்களை சேர்த்தல், வாக்காளர்களை நீக்குதல் போன்ற நடவடிக்கைகளில் தேர்தல் ஆணையம் கையாண்ட முறையில் நடைமுறை விதிகளை பின்பற்றாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக கேரள அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது. தேர்தலின் அடிப்படை தூண்களில் ஒன்றான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் செயல்முறை வெளிப்படையாகவும் பிழைகள் இல்லாமலும் இருக்க வேண்டும். ஆனால் தற்போதைய செயல்பாடுகள் இந்த ஜனநாயக நெறிமுறைகளுக்கு விரோதமாக இருப்பதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. இந்த செயல்பாடுகளை சீரமைக்க உச்சநீதிமன்றம் தலையிட்டு தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் சட்ட விதிகளுக்கும் நடைமுறைகளுக்கும் இணங்க இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கோரப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அண்மையில் நடந்த தேர்தல் தொடர்பான பணிகளில் ஏற்பட்டதாக கூறப்படும் குளறுபடிகளும் அதனைத் தொடர்ந்து பூத் லெவல் ஆபீசர் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வுகளும் பெரும் அதிர்ச்சியையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. இதனை அடுத்துதான் கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள வழக்கு இது மிகவும் முக்கியமான வழக்காக கருதப்படுகிறது. நேற்றைக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் இந்த SIRஐ எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி தமிழ்நாட்டில் வாக்கு இழப்பை தடுக்க காங்கிரஸ் தலைவருடன் ராகுல் காந்தி ஆலோசனை செய்ய இருக்கிறார். தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களும் இது தொடர்பாக அவர் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஆலோசகர்களிடம் ஆலோசனை செய்து முடிவெடுக்க இருக்கிறார். தீவிர வாக்காளர் திருத்தும் பணியில் சென்னையில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் உதவி மையங்கள் இன்று முதல் செயல்படும் என மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தகவல் தெரிவித்துள்ளார். சபரிமலை செல்லும் பக்தர்களை சிந்திப்பீர் என்ற ஒரு செய்தி இன்றைய விடுதலையில் வெளிவந்திருக்கிறது. சபரிமலையில் 2019ஆம் ஆண்டு காலகட்டத்தில் துவார பாலகர் சிலைகள் மற்றும் கதவுகளில் பதிக்கப்பட்டிருந்த தங்க தகடுகளிலிருந்து சுமார் 2 கிலோவுக்கு அதிகமான தங்கம் அபகரிக்கப்பட்ட விவகாரத்தில் இதுவரை 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே சபரிமலையில் கடந்த செப்டம்பர் மாதம் துவார பாலகர் சிலை, கவசம் மற்றும் கதவு நிலைகள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நிறுவப்பட்டது. அவற்றில் பூசப்பட்டது தங்கம் தானா, எவ்வளவு தங்கம், தாமிரம் எவ்வளவு உள்ளது என்பதை கண்டறிய சோதனை நடத்த வேண்டும் என்று கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் நேற்றைக்கு மதியம் 1 மணியிலிருந்து 3 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. கோவில் நடை அடைக்கப்பட்டதும் விசாரணை மற்றும் சோதனை நடத்தினர். அப்போது துவாரபாலகர் சிலைகளில் பதிக்கப்பட்ட தகடுகளில் மாதிரி துண்டுகள் மற்றும் கதவு நிலைகளில் பதிக்கப்பட்ட தகடுகளின் மாதிரி துண்டுகளும் சேகரிக்கப்பட்டுள்ளன. திருப்பதியை அடுத்து மதுரை மீனாட்சியம்மன் கோயிலும் ஏற்பட்ட சொத்து பிரச்சனையின் காரணமாக மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சொத்துக்கள் தொடர்பாக அறநிலையத்துறை, வருவாய்த்துறை தாக்கல் செய்த பட்டியலில் வேறுபாடுகள் இருப்பதால் இரு துறை அதிகாரிகளும் ஆவணங்கள் அடிப்படையில் கோயில் சொத்துக்களை உறுதிப்படுத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உரிய திட்டமிடல், போதிய பயிற்சிகள் இல்லாமல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த நிலையில் இன்று முதல் SIR தொடர்பான படிவங்களை பெறுவது, இணையத்தில் பதிவேற்றம் செய்வது, ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்பது என அனைத்து பணிகளையும் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க இருப்பதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு
ஒருமனதாக முடிவு செய்துள்ளது. நவம்பர் 22ஆம் தேதி முதல் அசாமில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணி தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட ஏனைய மாநிலங்களில் நடத்தப்படுவது போல சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெறாது என்று அறிவித்திருக்கிறது. போலி அதிகாரிகள் திறமையற்றவர்கள்தான் சிபிஐயில் இருக்கிறார்கள் என்று உச்சநீதிமன்றம் கடுமையாக சாடியிருக்கிறது. HPPCL அதிகாரி தேஸ்ராஜ் வழக்கில் சிபிஐயில் உள்ள அதிகாரிகள் போலி அதிகாரிகள் என்றும் பணியில் இருக்க தகுதியற்றவர்கள் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விமர்சித்திருந்தனர். உறுதியாக எதுவும் தெரியாமல் ஊகத்தின் அடிப்படையிலே சிபிஐ செயல்படுவதாகவும் நீதிபதிகள் கடுமையாக சாடியுள்ளனர். வங்கதேசத்தில் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மாணவர்கள் தலைமையிலான போராட்டங்களை ஒடுக்கிய போது ஏற்பட்ட வன்முறை மற்றும் உயிரிழப்பு குற்றங்களுக்காக வங்கதேசத்தின் மேனாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு அந்நாட்டின் பன்னாட்டு குற்றவியல் தீர்ப்பாயம் மரண தண்டனை விதித்துள்ளது. ஒசூரில் விமான நிலைய தளம் அமைக்க ஒப்புதல் வழங்க கோரி ஒன்றிய அரசிடம் தமிழ்நாடு அரசு விண்ணப்பித்துள்ளது. 2.5 கோடி மக்களின் நலம் காத்துள்ள மக்களை தேடி மருத்துவம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருமிதப்படும் வகையில் தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தடம் மாறாத பயணம், தொற்றா நோய்களின் கட்டுப்பாடு என சாதனை படைத்து ஐநா விருதை வென்ற இத்திட்டத்தின் 2,50,00,000வது பயனாளியான தஞ்சை மாவட்டம் தென்னங்குடியைச் சேர்ந்த மனோன்மணி அவர்களுக்கு மருத்துவ பெட்டகத்தை வழங்கியுள்ள அமைச்சர் மா. சுப்பிரமணியம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நலமான தமிழ்நாட்டை உருவாக்கிடும் இத்திட்டத்தை கண்காணித்து சிறப்புற செயல்படுத்தி வரும் துறையின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் களத்தில் உறவென நின்று மக்களை கவனித்துக் கொள்ளும் மருத்துவ பணியாளர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் என்று அப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் கப்பலோட்டிய தமிழன் என்று போற்றப்படுவருமான வ.உ. சிதம்பரம் அவர்களின் நினைவு நாள் இன்று. இந்திய விடுதலை போராட்டத்தில் குறிப்பாக தமிழ் மண்ணில் சுதேசி இயக்கத்தின் முன்னோடியாகவும் தொழிலாளர்களின் உரிமைக்காகவும் போராடி வருமான வ.உ.சியின் தியாகம் என்றும் நினைவு கூறத்தக்கது. வ.உ. சிதம்பரம் அவர்கள் நீடித்த சிறைவாசத்துக்கு பிறகு விடுதலை பெற்ற போதும் அவருடைய உடல்நலமும் பொருளாதாரமும் மிகவும் மோசமடைந்திருந்தது. விடுதலை போராட்டத்திற்காக சொத்துக்களை இழந்து அவர் வறுமையில் வாடினார். இந்த கடுமையான நெருக்கடி காலத்தில் அன்றைய காலகட்டத்தில் நீதி கட்சி தலைவராக இருந்த தந்தை பெரியார் அவர்கள் வ.உ.சி நிலையை அறிந்து உதவ முன்வந்திருக்கிறார். தந்தை பெரியார் வ.உ.சியின் வறுமையை கேள்விப்பட்ட போது எவ்வித அரசியல் வேறுபாடுகளையும் கருத்தில் கொள்ளாமல் வ.உ.சியின் அன்றாட செலவுகளுக்கு பணம் மற்றும் அரிசி மூட்டைகளை அனுப்பி வைத்தார். ஒரு முறை அனுப்பியதுடன் அல்லாமல் பெரியார் தொடர்ந்து மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை உதவித்தொகையாக வ.உ.சி அவர்களுக்கு அனுப்பி வைத்தார். இதற்காக வ.உ.சி பெரியாருக்கு எழுதிய கடிதங்களில் பெரியாரின் இந்த உதவி அவருக்கு வாழ்வாதாரமாக அமைந்ததை நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு முக்கிய அறிவிப்பு: பீகார் தேர்தல் முடிவுகள், வாக்காளர்களும் கட்சிகளும் பெற வேண்டிய படிப்பினைகள் எனும் தலைப்பில் சிறப்பு கூட்டம் நாளை 19/11/2025 சென்னை பெரியார் திடலில் நடிகவேல் M.R. ராதா அரங்கில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். எனவே திராவிடர் கழக பொறுப்பாளர்கள், தோழர்கள் மற்றும் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த அத்தனை பேரும் வருகை புரிந்து கருத்தினை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இதுபோன்ற காணொளிகள், ஆவணப்படம், குறும்படம், பகுத்தறிவு திரைப்படம், குழந்தைகளுக்கான காணொளிகள் ஆகியவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTTயை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.